Hi friends, welcome to e-wheeler. இன்னைக்கு நம்ம எலக்ட்ரிக் வண்டியோடைய ப்ரைஸஸ் பத்தி பார்க்க போறோம். நிறைய பேர் கால் பண்ணி எந்த எலக்ட்ரிக் வண்டி வாங்கலாம் அப்படின்னு கேக்குறீங்க. நான் இது வரைக்கும் ஒரு 300 பேட்டரி மேல பிரிச்சிருப்பேன். ஆல்மோஸ்ட் எல்லா கம்பெனி பேட்டரிஸும் பிரிச்சு சர்வீஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். எல்லா பேட்டரியிலும் ஏதாவது ஒரு குறை இருக்கும். ஸோ என்னால் கான்ஃபிடென்ட்டா இந்த வண்டி வாங்குங்க அப்படின்னு சொல்ல முடியல. இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு நம்மளே என் வண்டி கொடுக்கக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோட முடிவில் நம்ம வண்டியோடைய ப்ரைஸ் என்ன அப்படின்றத நான் சொல்றேன். இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு முழுசா பாருங்க. நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஒரு எலக்ட்ரிக் வண்டியோட ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, 1 லட்ச ரூபாய்க்கு 3 வண்டி தராங்க இல்லைங்களா? அந்த வண்டி பேட்டரி இல்லாம 18,500 ரூபாய் டெல்லி ரேட்டு. இங்க சென்னைக்கு வரும்போது 21,000 இருந்து 24,000 ரூபாய் வரைக்கும் அதோடைய காஸ்ட் ஆகுது. அதுல லெட் ஆசிட் பேட்டரி 4 பேட்டரி வச்சு 48 வோல்ட்னும் 5 பேட்டரி வச்சு 60 வோல்ட்னு கொடுப்பாங்க. ஒரு பேட்டரி வந்து 12 வோல்ட் 26 AH அந்த ரேஞ்சில் இருக்கும். அதோடைய காஸ்ட் வந்து ஒரு 2000 இருந்து 2500 வரைக்கும் இருக்கும். ஸோ வண்டி பிளஸ் பேட்டரி மொத்தமாக சேர்த்து அவங்களுக்கு ஒரு 30,000 இருந்து 32,000 ரூபாய் வரைக்கும் ஷோரூமுக்கு வருதுன்னா, அதுக்கு மேலே அவங்க எவ்வளோ வச்சு விற்கிறாங்களோ அதுதான் அவங்களுடைய ப்ராஃபிட். இந்த மாதிரி நான் ரெஜிஸ்டர்டு மாடல்லையே கொஞ்சம் பெரிய சைஸ் வரும். ஆம்பியர் மேக்னஸ்லாம் வருது இல்லைங்களா? அந்த மாதிரி பாடி கொஞ்சம் பெருசாக இருக்கும். அந்த வண்டியோடைய காஸ்ட் பார்த்தீங்கன்னா 34,000 ரூபாய் பேட்டரி இல்லாமல். அதுலேயே அவங்க வந்து லெட் ஆசிட் பேட்டரியும் வச்சு கொடுக்கலாம், இல்லை லித்தியம் அயன் பேட்டரி வச்சும் கொடுக்கலாம். லித்தியம் அயன் பேட்டரி எவ்வளோ காஸ்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் 26 AH 30 AH 36 AH அந்த ரேஞ்சுக்கே நான் போல. நம்ம 60 வோல்ட்டு 40 AH பேட்டரி பற்றியே பேசுவோம். ஏன்னா அதுதான் உங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு 100 கிலோமீட்டர் ரேஞ்ச் வரும். இதுக்கு கீழே நீங்கள் எந்த AH எடுத்தாலும் உங்களுக்கு 100 கிலோமீட்டர் ரேஞ்ச் வர்றது கஷ்டம் தான். அது இல்லாமல் வருஷத்துக்கு 15 கிலோமீட்டர் கம்மியாகவும் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். நம்ம ஃபாலோவர்ஸ்க்கு தெரியும். நீங்கள் இப்போ 60 கிலோமீட்டர் ரேஞ்ச் எடுத்தீங்க அப்படின்னா ஒரு வருஷத்துலேயே அது வந்து 45 கிலோமீட்டர் ஆகிடும். அடுத்த வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா அது 30 கிலோமீட்டர் ஆகிடும். 30 கிலோமீட்டர்ன்றது நம்மளுக்கு ரேஞ்ச் பத்தாது. ஸோ எடுத்தீங்கன்னா 60 வோல்ட் 40 AH பேட்டரியாகவே எடுங்க. அதோடைய காஸ்ட் பார்த்தீங்கன்னா 32,500 ரூபாய் இப்போ அதோடைய காஸ்ட். அதுலேயே நீங்கள் 60 வோல்ட் 42 AH எடுத்தீங்கன்னா 34,500 ரூபா வருது. ஸோ நீங்கள் இந்த லித்தியம் பேட்டரியை அந்த வண்டியில் போடும்போது எவ்வளோ ப்ரைஸ் வரும் அப்படின்றத நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் வந்து சார்ஜர் காஸ்ட் வரும். ஸோ இதுதான் நான் ரெஜிஸ்டர்ட் வெஹிக்கிளுடைய ஆக்சுவல் ப்ரைஸ். இப்போ நம்ம அதே நான் ரெஜிஸ்டர்ட் வெஹிக்கிளை கம்பெனி கிட்ட இருந்து டைப் வச்சு வாங்கி நம்மளுடைய பேட்டரி போட்டு கொடுக்க போறோம். ஸோ அதே 24,000 ரூபாய் பிளஸ் 32,500 ரூபாய் பிளஸ் 2,000 ரூபாய் சார்ஜர் காஸ்ட். இதுக்கு மேல நீங்க ஒரு பைசா தர வேணா. நம்ம வண்டி பேட்டரி பிளஸ் சார்ஜர் இது மூணுத்துக்கு தான் காசு வாங்க போறோம். அது நம்ம ஃபாலோவர்ஸ்க்கு மட்டும்தான். ஸோ உங்களுக்கு நம்மளுடைய வண்டி வேணும் அப்படின்னா கான்டாக்ட் பண்ணுங்க. நான் நம்ம வண்டியோடைய ஃபுல் டீடைல்ஸ் அனுப்புறேன். ஸோ எப்படி பார்த்தாலும் ஷோரூம் ப்ரைஸை விட 20,000 ரூபாய் நம்ம கம்மியாக தான் கொடுக்குற மாதிரி இருப்போம். அதுவும் இல்லாமல் பேட்டரி நம்மளே கொடுக்கறதால உங்களுக்கு என்ன பிரச்சனைனாலும் பேட்டரி நம்மளே சர்வீஸ் பண்ணி கொடுத்துருவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நீங்க இதை யூடியூப்ல பாக்குறீங்கன்னா நம்ம e-wheeler யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே இன்ஸ்டால பாக்குறீங்கன்னா நம்மளை ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ.